ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த ரேண்டம் மோஷன் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் இன் அ கண்டக்டர் கெட் அஃபெக்டட் when the potential differences applied across its இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஒயர் இருக்குன்னு நினச்சிங்க. ஒயர் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே ஆட்டமால தான் மேட் ஆயிருக்கும். ஆட்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். சரியா? நம்ம கரண்ட் என்னென்னு பார்த்துருப்போம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அப்போ இங்கேயும் எலக்ட்ரான் சுற்றி தானே இருக்கு. அப்போ எல்லா ஒயர்லையுமே கரண்ட் இருக்கணுமே. அப்போ ஒரு ஒயரில் பல்ப் கனெக்ட் ஆகிருந்தா அந்த பல்ப் எரிஞ்சிட்டே இருக்கணும்ல. பட் அது மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரேண்டம் மோஷன். இப்போ ஒரு எலக்ட்ரான் எப்படி சுற்றிட்டு இருந்தால் இன்னொரு எலக்ட்ரான் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ரேண்டம் மோஷன் வந்து ஜீரோ ஆகிடும். நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்காது. அதனால தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும், எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷனில் போகும். அதுவும் எந்த டைரக்ஷன்லாம் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தருவோமா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிருக்கும். எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இப்படி ட்ராவல் ஆகும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. Conductors contain free electrons. In the absence of any external electric field, the free electrons are in random motion just like the gas molecules in the conductor. If the end of wire are connected to a battery, electric field is set up every point within the wire. Due to the electric effect of the battery, electrons will experience the force in the direction opposite to the electric field. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரே டைரக்ஷனில் போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 வோல்ட் மெயின்டைன் அக்ராஸ் த கண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 100 ohm. The number of electrons passing through 1 second. எலக்ட்ரான்ஸ் n கேட்குறாங்க. n is equal to question mark. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, b is equal to IR, I is equal to b by r. இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே கேட்குறாங்க. I is equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம், q by t எடுத்துக்கலாம். சரியா? q வந்து குவான்டைசேஷன் ne சொல்லலாம். அப்போ I is equal to ne by t எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஐக்கு பதில் என்ன போடுறேன், ne divided by t is equal to v by r. n தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, v by r, இந்த t இந்த சைடு வந்துடும், இந்த e கீழே வந்துடும். ஸோ எல்லா டேட்டாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். v வந்து 200 வோல்ட்டு, டைம் 1 தான் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் 100, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19. அப்போ இந்த 2 0 போயிடும். 2 divided by 1.6, இந்த minus 19 மேலே வந்துச்சுன்னா plus 19. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணான்னா வரும்னு பாருங்க. 20 divided by 16 போட்டுக்கலாம், into 10 power 19. 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 4 4s are 16, 4 5s are 20, 5 divided by 4, 4 1s are 4, remaining 1.0, 4 2s are 8, 2 போட்டு 0 போட்டுக்கலாம், 4 5s are 20. ஸோ இது 19 தானே. அப்போ 1.25 into 10 power 19 ஆப்ஷன் இருக்கா, இருக்கு, ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ 1.25 into 10 power 19. ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். பேசிக் ஃபார்முலா தான். ஓம்ஸ் லாவையும் கரண்ட் ஃபார்முலாவும் குவான்டைசேஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் கரண்ட் டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரண்ட் டென்சிட்டி வந்து நம்ம ஜேன்னு சொல்லுவோம். ஜேனா வந்து I by A. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்டேஜ் பர் யூனிட்லேருந்து வரும். இது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்க. இது வந்து நம்ம டெரிவேஷனில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருக்கோம்னா, ஓம்ஸில் வச்சு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. V is equal to IR. ஆரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ L by A. இதில் இந்த L இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். I by Aவை ஜேன்னு எடுத்துக்கலாம், ரோன்னு எடுத்துக்கலாம். V by L எலக்ட்ரிக் ஃபீல்டு is equal to J ரோ. இந்த ரிலேஷன் இருக்கா. இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பை கரண்ட் டென்சிட்டி is equal to ரோன்னு இருக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரேஷியோ ஆஃப் கரண்ட் டென்சிட்டி J by E கேட்டிருக்காங்க. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. J by E is equal to 1 by ரோன்னு வரும். J by E வந்து 1 by ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, 1 by ரோன்றது சிக்மா வந்து கண்டக்டிவிட்டி. சரியா? சிக்மான்றது
கண்டக்டிவிட்டி ரிலேஷன்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Next question. Two wires X and Y of same material of equal length having the cross section area A and 2A. X என்ற wire length L ன்னு எடுத்துக்கிறேன், cross section area A. அதே மாதிரி Y என்ற wire same length but 2A cross section. சரியா, ஏரியா மட்டும் அப்படியே பெருசா இருக்கு, லென்த் அதே தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கனெக்டட் இன் parallel, ரெண்டுத்தையும் parallel-ஆ இது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க வித் EMF of the battery. சரியா, what is the ratio of current density Jx by Jy? Jx by Jy, current density அப்படின்னா J is equal to I by A. I by A வா? அப்ப கரண்ட் எவ்வளவு போகுதுன்னு தெரியணும். கரண்ட் வந்து இங்க என்ன ஆகும், ஐன்ற கரண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து I1ன்ற கரண்ட், இங்க I2ன்ற கரண்ட் தனித்தனியா தான் பிரியும். I1 அப்ப கண்டுபிடிக்கணும். I வந்து ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். V is equal to IR, I is equal to V by R. வோல்டேஜ் ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கும், ஆனா ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். அப்ப I is equal R வந்து rho L by A, அப்ப V divided by R க்கு பதில் rho L, இந்த A கீழே வரும், அது மேல போட்டுக்கலாம். சரியா, அப்ப J கரண்ட் டென்சிட்டி எக்ஸுக்கு வந்து என்ன பண்றேன், ஐயோட வேல்யூ இது போட்டுக்கிறேன். பி இதோட ஏரியா ஏ தான், ரோ எல் டிவைடட் பை ஏ. சரியா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இப்போ அதே மாதிரி ஜே ஒய்யும் போட்டுடுறேன். வோல்டேஜ் பி, ஏரியா வந்து நான் ஆகிடும் 2A, ரோ லென்த் சேம் தான், டிவைடட் பை இதோட ஏரியா தான் வரப்போகுது 2A. சரியா, அப்படின்னா ஆகும் பாருங்க, ஏ கேன்சல் ஆகிடும், இந்த 2A கேன்சல் ஆகிடும், இதுக்கும் நான் தான் வருது பி ரோயல், இங்கேயும் நான் தான் வருது பி ரோயல். அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் தான் வருது. இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணோன்னா ஜேஎக்ஸ் பை ஜேஒய், பி டிவைடட் பை ரோயல், அகெயின் பி டிவைடட் பை ரோயல். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1:1, ஜேஎக்ஸ் பை ஜேஒய் இஸ் ஈக்குவல் டு 1:1, 1:1 அப்படின்னு போட்டா ஓகே. சரியா, ஸோ கரெக்டாக லாஜிக்கை திங்க் பண்ணி போட்டுருவோம். பேரலல்ன்றதால வோல்டேஜ் சேம் பார்த்தீங்கன்னா கரண்ட் மட்டும் வேரியேஷன் இருக்கும், I1 I2. அதனால இப்படி சால்வ் பண்ணோம், சால்வ் பண்ணும்போது I1 1:1 ரேஷியோ வந்துருக்கு. டிஃபைன் த டேர்ம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டாலிக் ஒயர், ரைட் இட்ஸ் SI யூனிட். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு 1 மார்க் பார்த்தாலும் அதே கொஸ்டின் தான். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னாலே சிக்மா, ரெசிஸ்டிவிட்டினா தான் ரோ. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டாலிக் ஒயர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of current density to the electric field it creates, J by E போட்டுறீங்க, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. யூனிட் வந்து MHO மீட்டர் இன்வெர்ஸ். ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து ஓம் மீட்டர்னு வரும், இதுக்கு வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் MHO போட்டுக்கணும், மீட்டர் இன்வெர்ஸ் வந்துடும். சரியா, இந்த யூனிட்டை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a metal rod of a square cross section area A having the length L, so AL கொடுத்திருக்காங்க. current I is flowing through it, when the potential difference V volt is applied across its end, potential V கொடுத்திருக்காங்க. now the rod is cut parallel to its length into two identical pieces and joined as shown in the figure. series connectionல கொடுத்துட்ருக்காங்க. what must be the potential difference maintained across the length 2L so that the current the rod still I? சரியான கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா டயக்ராம் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. V இப்போ இந்த ஒரு ஏரியா லென்த் L கரண்ட் I போகுது. இப்போ அதே ஒயரை ரெண்டா கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு நீ எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கும் போது அதே கரண்ட் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். I சேம், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் I1 is equal to I2, செகண்ட் கண்டிஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ஓம்ஸ் லா V is equal to IR, I என்னும் போது V by R. அப்ப வோல்டேஜ் V, இதோட ரெசிஸ்டன்ஸ் R வந்து ரோ எல் பை ஏ, ரெசிஸ்டன்ஸ் equal to R is equal to ரோ எல் பை ஏ. சரியா, ரோ எல் பை ஏ, இது பெரிய டிவிஷன் இங்க.
ஏன்னா இங்க லென்த்தும் எல், ஏரியா ஏ. இங்க வரும்போது என்ன ஆகும் பாருங்க, கரண்ட் என்னும் போது V by R. ரெசிஸ்டர் வந்து இங்க இதை வந்து R1 R2 எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஜாயின் ஆயிருக்கு, R1 பிளஸ் R2 எடுத்துக்கிறேன். இதை ரெசிப்ரோகேட் பண்ணினா வரும் பாருங்க, V is equal to VA divided by rho L. இங்க வரும்போது V divided by R1க்கு ரோ லென்த் அதே தான் கரெக்டா, ஏரியா மட்டும் நான் இருக்கு A by 2. இங்க வரும்போதும் அதே தான் வரும், ரோ L by A by 2. லென்த் சேம் தான். இப்ப இதை என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டும். இது ஃபர்ஸ்ட் VA by rho L is equal to, இது ரெண்டும் பேஸ் சேமா தானே இருக்கு. இத என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் கூட போட்டுக்கலாம். 2 டைம்ஸ் ஆஃப் ரோ L by A by 2. சரியா, 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு அகைன் இதை ரெசிப்ரோகேட் பண்ணிருக்கணும். இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ரோ L by 1 கீழே எதுவும் இல்லைன்னா 1 இன்டூ 2 by A வரும். அப்ப இது வந்து 4 ரோ L by A. சரியா, ஸோ 4 ரோ L by A. இதை திரும்பி அகைன் நீங்க மேல கொண்டு போனீங்கன்னா VA ரோ L is equal to V. சரி, இன்னொரு ஸ்டெப் கூட போட்டுக்கலாம். இந்த பார்ட் மட்டும் போட்டோமா, இது அகைன் மேல வந்துச்சுன்னா VA by rho L equal to VA by 4 times of rho L. So VA கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளவு 4 டைம்ஸ் வரப்போகுது. சரியா, ரோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், 4 டைம்ஸ் தர போறோம். சரியா, 4 டைம்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஸ்டெப்ல இன்னும் சிம்பிளா போடணும்னா இங்க V1 இங்க இருக்கிற வோல்ட் இங்க இருக்கிற V2 போட்டு வந்துருங்க எல்லாத்துலயுமே. அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். V1 V2 V1 V2 V1 V2 போட்டுங்க. A மட்டும் A rho L கேன்சல் ஆயிடும், இங்கேயும் A rho L கேன்சல் ஆயிடும். இந்த ரிலேஷன் என்ன வந்திருக்குன்னா V1 equal to V2 by 4. அப்ப V2 வந்து 4 times of V1. இப்ப இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். Next question, difference between electrical resistance and resistivity. Resistance க்கும் resistivity-க்கும் உள்ள வித்தியாசம் பாத்துங்க. Resistance அப்படின்னா opposition or resist the flow of current என்ற வேர்டை மென்ஷன் பண்றாங்க. obstruction அப்படின்னு கொடுத்திருக்காங்க, நீங்க restrict கூட போட்டுக்கலாம். resist the flow of current denoted by the letter R. Resistance offered by the conductor of unit length and யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து ரோ. யூனிட் போட்டுக்கணும், டினோட்டட் பை ரோ. இங்க வந்து யூனிட் ஓம், இது வந்து ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா R is equal to rho L by A. It depends on the length, area, resistivity. இங்க வரும்போது ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல், அதனால வந்து லென்த் மாறினாலும் ஏரியா மாறினாலும் ரெசிஸ்டிவிட்டி மாறாது. காப்பர்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி சேமா தான் இருக்கும். சரியா, next question கவனிங்க. If N, E, tau, M have their usual meaning, then the resistance of the wire கேக்குறாங்க. எப்படி இருக்கும்ட்டு லென்த் L, கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுறேன். R is equal to rho L by A. ரோ ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டா தெரிஞ்சா போட்டுருங்க. ரோ வந்து M by N E square tau. சரியா, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. R is equal to ரோக்கு பதில் M by N E square tau LA அப்படியே போட்டுக்கலாம். சரியா, ரோக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண LA. அப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்கு? B ஆப்ஷன் இருக்கு. சரியா, M L by N E square tau A. சரியா, ஆப்ஷன் B. இதுல இந்த ரோ எப்படி வந்துச்சுன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் டெரிவேஷன். ரோவோட வேல்யூ M by N E square tauல இது தெரிஞ்சுக்கணும் எப்படி போடணும்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா current in terms of drift velocity எடுத்துக்கிறேன். I is equal to NEA BD. BDன்றது நம்மளுக்கு தெரியும். BD அப்படின்னும் போது drift velocity E tau by M. எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்டேஜ் பர் யூனிட் லென்த் எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். BD வந்து என்ன வரும்? E, இந்த Eக்கு பதில் V by L tau M. அப்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I is equal to NEA BDக்கு பதில் இதை போட்டுக்கிறேன். E வோல்டேஜ், tau
LM EE வந்து E ஸ்கொயர் ஆயிடும். இதுலயே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓம்ஸ்ல ஃபார்முலாவே எடுத்துக்கிறேன். V is equal to IR. R மட்டும் வேணும்னா V by I ன்னு வருமா? V by I எடுத்துட்டு வரலாம். அதுல இந்த LM இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன்னா LM into I is equal to N E square A V tau. V by I தானே, இந்த I இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன், மீதெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். V by I is equal to LM divided by N E square A tau. சரியா? ஓகே, LM I இந்த சைடு போயிடுச்சு, N E square A tau. V by I நம்ம நான் சொல்லலாம் R ன்னு சொல்லலாம். இந்த டேர்மை நான் R ன்னு போட்டுப்பேன். LM divided by N E square A tau is equal to R. இதுல ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். R என்னும் போது rho L by A, அதே எடுத்துங்க போட்டுங்க. LM by N E square A tau rho L by A. இந்த லென்த் A கேன்சல் ஆச்சுன்னா rho வந்து M by N E square tau. சரியா? ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இதை கிளியரா பார்த்து வச்சுங்க. ஓம்ஸ்ல ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா V by I இன்ட்டு இதோட நிறுத்தினா போதும். ஓம்ஸ்ல V by I இன்ட்டு இது நிறுத்தணும். ரோ வந்து M by N E square tau. இந்த டெரிவேஷன்லாம் 3 மார்க் கொஸ்டின்லயே கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the potential difference applied across a given conductor is doubled. இப்போ ஒரு ஒயர் இருக்கு, இதோட பொட்டன்ஷியல் V ன்னு எடுத்துக்கிறேன். இதே ஒயருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2V தரும்போது மொபிலிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. மொபிலிட்டி நியூ அப்படின்னும் போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மாடுலஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னும் போது இ டவு பை எம் டிவைடட் பை இ. இந்த ஈயும் கேன்சல் ஆகிடும். அப்போனா வரும் இ டவு பை எம். மொபிலிட்டியில் வந்து பொட்டன்ஷியல் வருதா? பொட்டன்ஷியலுக்கு இண்டிபெண்ட், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். இட் இஸ் independent of V. அப்பனா ஆகும், எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட்.